கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தேவனை அறியாத எகிப்து தேசத்தை சேர்ந்த ஆகார் என்கிற அடிமை பெண்ணும் அவருடைய பிள்ளையாகிய இஸ்மவேலும் வனாந்தரத்தில் திக்கற்றவர்களாக அலைந்து திரிந்தார்கள். உணவின்றி பிள்ளை சாகிறதை ஆகார் பார்க்க முடியாமல் தவித்தாள். ஆனால் தேவன் அவர்களை தேடி வந்தார். ஆதியாகமம் 21 அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையுடனே இருந்தார் என்று. அதே வனாந்தரத்திலே தேவன் தாயையும் பிள்ளையும் ஆசீர்வதித்து உயர்த்தினார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோசேப்பு தன் சகோதரர்களால் எகிப்திற்கு அடிமையாக விற்கப்பட்டு அங்கே அவர் செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று. பின்பு தேவன் அதே எகிப்து தேசத்துக்கு யோசேப்பை அதிபதியாக மாற்றினார். பாருங்க, கர்த்தரை அறியாத ஆகாரையும் தேவன் கைவிடவில்லை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோசேப்பையும் அவர் கைவிடவில்லை. அதே போல நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்று நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த விதமான போராட்டத்திலும் நெருக்கத்திலும் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களையும் கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த உபத்திரவும் பாடுகளும் உங்களை அழிக்க அல்ல, உங்களை உருவாக்கதான். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தரை நம்பியிருங்கள், கர்த்தரை மாத்திரம் நம்பியிருங்கள். ஆமேன்.